கோவில்ல குடுத்த பிரசாதத்த வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் இது. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இத அப்படியே பாருங்க, நான் தொன்னையில தான் வச்சு காமிக்கிறேன். பிள்ளையார் கோயில்ல சங்கடா சதுர்த்திக்கு குடுத்ததுங்க. எங்களால இதுக்கப்புறம் சாப்பிட முடியல. சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இப்போ நம்ம பேன்ல வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த வெயில் காலத்துக்கு வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம நிறைய பண்ணும்போது குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதனால தான் சேர்த்துக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டு குடமிளகாய், இதில் என்னென்ன காய்கறிகள் எல்லாம் நிறைய சேர்த்து செய்ய போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குருமா ரெசிபி தாங்க இது. அதுவும் கோயிலில் கொடுத்த பிரசாதத்தை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஸ்பெஷல் குருமா தானே இது. குடமிளகாய் ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஒன்று முழுசாகவே சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கினா அதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு அதை நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி எல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம கோயிலில் கொடுத்த சுண்டலும் மட்டும் சேர்க்காம இதில் காய்கறிகளும் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, நான் வறுப்பாங்க, பச்சை மொச்சக்காய், பச்சை பட்டாணி, இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இருந்தது எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். ஆனால் பீட்ரூட் மட்டும் சேர்க்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பீட்ரூட்டு இருக்குது, ஆனால் நான் சேர்க்கல. அது ஏன்னு கடைசியில் பார்க்கலாமா? உங்களுக்கு இருக்குது, சேர்க்கலாம் ஆசையாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாமே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நம்ம இந்த காய்கறி வதக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இது நம்ம அப்படியே பொரியல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். தனியாக நம்ம பொரியல் வச்சு குழம்பு வைக்கணும் அப்படின்ற அவசரம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சுருங்க. நாங்கள் மத்தியானத்தில் சாதத்தை கூட நான் இதை ஊற்றி அதை தாங்க சாப்பிட்டேன். காலையில் செஞ்சுட்டு மதியானம் நைட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்கும். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த 1 கப் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாலும், நல்லா குருமா திக்காக நிறைய வேண்டும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் வச்சுக்கிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. அது வரைக்கும் ஃபுல்லாக இருந்துட்டு நல்லா கொதிக்க வந்துருச்சு. சிம்லேயே வச்சுட்டேன். நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக அந்த பச்சை மொச்சக்காய், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா அழுத்தி பார்த்தா நல்லா தெரியுது பார்த்தீங்களா? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேக வச்சு கொடுத்தோம்னா அவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அதனால தான் வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ கோயிலில் கொடுத்த பிரசாதத்தில் மூக்கடலை, அப்புறம் அதுலேயுமே மொச்சக்காய் காஞ்ச மொச்சக்காய் இருக்கும், கொள்ளு, வேர்க்கடலை, வெள்ளை மூக்கல்ல சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தானியங்கள் நிறைய மிக்ஸிங்க. அப்படியே 9 வகை தானிய குழம்புன்னு தான் சொல்ல முடியும் போல இருக்குது. அவ்வளோ தானியங்கள், காய்கறிகள் எல்லாமே போட்டிருக்கு. கணக்கே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம இதில் காய்கறிகள், சுண்டல் சேர்த்து செஞ்சுருக்கோம். செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கப்புறமா நம்ம ஏன் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோம்னா அந்த சுண்டலெல்லாம் அந்த மசாலா உள்ளே போகணும் இல்லையா? டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக நம்மளோட ஆயுதத்தை தூக்கிடணும். ஏன்னா நம்மக்கிட்ட மேஷேரை இதே தான், மத்து தான். அப்படியே எடுத்து லைட்டாக கொஞ்சமாக ரொம்ப ப்ரெஷ் பண்ணி பண்ணாமல் லைட்டாக நீங்கள் அதை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒன்று பாதியமாக உடையும் போது கொஞ்சம் கிரேவியாக திக்காக கிடைக்கும். உங்களுக்கு இதை விட பண்ண திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் சுண்டலை கொஞ்சம் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பேஸ்ட்டு கூட கொஞ்சம் முந்திரி, கசகசா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். நான் அதில் எதையுமே சேர்க்கல. தேங்காய் பால் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். இந்த வெயில் காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது வயிற்றில் இருக்கிற அல்சர் போகும். அதாவது ஹீட் ஆகாது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி அப்படியே வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அது கொதிக்கணும் அவசியம் கிடையாது. தேங்காய் பால் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பரான குருமா ரெடி. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் ஆஃப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
இதுக்கு சூப்பரான ஒரு பூரி தாங்க செய்ய போகிறோம். ஏன் பீட்ரூட் சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம ஏன்னா பீட்ரூட்டில் பூரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் எதுக்கு அதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குருமால சேர்க்கல, பூரியில சேர்த்துட்டேன். ஸோ எல்லா காய்கறிகளும் மிஸ் ஆயிடுச்சா, அப்படியே செம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். பூரியும் பாருங்க ஒவ்வொன்னும் நல்லா புசு புசுன்னு எழும்பி வருது பார்த்தீங்களா? இதையுமே நான் வீட்ல அரைச்ச கோதுமை மாவு தாங்க. செம சாஃப்ட்டா சூப்பரா எல்லா பூரியுமே நல்லா புஸ்ஸுன்னு வரும். சுபாக்குமே இந்த புஸ்ஸுன்னு எழும்பி வர பூரி தாங்க ரொம்ப பிடிக்கும். இத வந்து நான் பெருசா தேய்ச்சுட்டு சின்ன சின்னதா அழகா ரவுண்டா வந்து பாக்ஸ வச்சு கட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகா குட்டியா க்யூட்டா இருக்கும் இல்லையா? அதனால வந்து எல்லா பூரியும் பாருங்க புஸ்ஸுன்னு எழும்பி வந்துருச்சு. இனி பிளேட்ல எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க. எல்லா பூரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாரி நம்ம கலர்ஃபுல்லா குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தா, எந்த குழந்தை தான் சாப்பிட மாட்டாங்க? சூப்பரா வந்து நம்ம கலர்ஃபுல்லா ஒரு நாளைக்கு ரெட்டு, ஆரஞ்சு, கிரீன் நமக்கு என்னென்ன கலரோ சங்குப்பூல கூட பூரிஸ் போடலாம். நானும் போட்டிருக்கேன். இந்த மாரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம சேனல்லேயே இருக்கு. கண்டிப்பா வந்து பிடிச்சிருந்தா, கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோவ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இந்த கோயில்ல குடுத்த பிரசாத சுண்டல் குருமாவும், கேரட், பீட்ரூட்டு குருமா, அதுக்கப்புறம் பீட்ரூட் போட்ட பூரி இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.